நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. குஜராத் சட்டமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்ட மசோதா முஸ்லிம்களின் தனிநபர் சட்டங்களையும் அரசு அமைப்பு உரிமைகளையும் மீறுகிறது என்று AIMIM தலைவர் அசாதுதீன் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார். பொது சிவில் சட்ட மசோதா குறித்து அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓவைசி, இஸ்லாத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்காக இந்திய முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசமைப்பு உரிமைகளை குஜராத் அரசின் பொது சிவில் சட்ட மசோதா மீறுவது மட்டுமல்லாமல் முஸ்லிம்கள் மீது ஹிந்து வாரிசுரிமை சட்டம் திணிக்கப்பட்டுள்ளது. ஹிந்து மதத்துடன் தொடர்புடைய அம்சங்களான விவாகரத்தை பெறுவதற்கு திருமணம் தாண்டிய உறவில் இருப்பதற்கான ஆதாரங்களை அளிப்பது, நீதித்துறை அடக்குமுறை உள்ளிட்டவை ஏன் முஸ்லிம்களின் மீது திணிக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது சட்டப்பிரிவு 21 மீறும் செயலாகும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்கான வழிமுறைகள் குறித்து பொது சிவில் சட்ட மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் RSS மற்றும் பாஜகவின் அறநெறிகள் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கான வழிமுறைகள் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது என்றும் கொந்தளித்துள்ள அவர், இது திருமணத்தின் புனிதத்தை கெடுக்கிறது என்றும் ஜீவனாம்சம், பராமரிப்பு மற்றும் வாரிசு உரிமை ஆகியவை ஹிந்து மதத்துடன் தொடர்புடையதாகத்தான் உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.